வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 பற்றின ஃபுல் டீட்டெயிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2018 பொறுத்த வரைக்கும் குரூப் 2ல் 1547 போஸ்ட் அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் குரூப் 2 பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த குரூப் 2 ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். சரி வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்ட்ரார் கிரேட் 2, ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ப்ரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாத்துக்குமே 9300லேருந்து 34800 வரைக்கும் சேலரி தராங்க. கிரேட் பே 4800. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், இவங்களுக்கும் 9300லேருந்து 34800 வரைக்கும் சேலரி தராங்க. கிரேட் பே 4800. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் விங் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் டிஎன்பிஎஸ்சி, ஏஎஸ்ஓ கம் ப்ரோக்ராமர் இன் டிஎன்பிஎஸ்சி, இவங்க எல்லாத்துக்குமே கிரேட் பே 4600, 9300லேருந்து 34800 சேலரி. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஹிந்து ரிலீஜியஸ், சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் 4300 கிரேட் பே, சேலரி 9300லேருந்து 34800. சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு கிரேட் பே 4200, சேலரி 9300லேருந்து 34800. சூப்பர்வைசர் அல்லது ஜூனியர் சூப்பரிண்டென்ட் இன் டிஎன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாத்துக்குமே 4200 கிரேட் பே தராங்க. அதுக்கடுத்து ரெவென்யூ அசிஸ்டன்ட் இன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இவங்களுடைய கிரேட் பே 2800. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 இன் டவுன் பஞ்சாயத், அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இது வரும். ஸோ அவங்களுக்கான கிரேட் பே என்னன்னு பார்த்தோம்னா 2400. இதில் 2800 கிரேட் பே இருக்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஆனால் அதிகபட்ச அடுத்தடுத்த பதவிகளுக்கு போகிறதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு நல்லதுன்னே சொல்லலாம். 10 வருஷத்தில் டெபுட்டி தாசில்தார் வரைக்குமே நீங்கள் வர முடியும். இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். இதில் 3 விதமான எக்ஸாம்ஸ் நடக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 300 மார்க்கு, அதாவது 200 கேள்வி, எப்பயும் போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, அதுக்குமே 300 மார்க்கு, இன்டர்வியூக்கு 40 மார்க்கு. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது 300 மார்க்குக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். அதுக்கான சிலபஸ் பேட்டர்ன் இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, சோசியல், இந்த மாதிரி பல இது இருக்கு இல்லையா, அதில் 75 மார்க்கும், மேக்ஸுக்கு 25 மார்க்கும், லாங்குவேஜுக்கு 100 மார்க்கும் கொடுக்குறாங்க. மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 300 மார்க்கு, 3 மார்க் கேள்விகள், 35 கேள்விகள் கேட்டிருப்பாங்க, 30 கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கணும். 8 மார்க் கேள்விகள், 18 கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்கள் 15 கேள்விக்கு விடையளிக்கணும். 15 மார்க் கேள்வி, 3 கேள்வி கேட்டிருப்பாங்க, 2 கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கணும். அதே மாதிரியே 30 மார்க்குக்கு 3 கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்கள் 2 கேள்விக்கு விடையளிக்கணும். ஸோ 300 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். இதை வச்சு தான் அடுத்து இன்டர்வியூ போவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 40 மார்க் இருக்கும். 40 மார்க்கில் மினிமம் மார்க் 18 மார்க், நீங்கள் உள்ளே அட்டன் பண்ணாலே 18 மார்க் போட்டுருவாங்க. அதிகபட்சமாக 30 மார்க் தான் போடுவாங்க. ஸோ 30, 27, 24, 21, 18 இந்த 5 கேட்டத்தில் தான் இருக்கும். நீங்கள் எப்படி மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வேக்கன்சிஸ், அதாவது உங்களுடைய போஸ்டிங் நிர்ணயிப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாப் மேக்கர்ஸ் அகாடமி பற்றி. எதுக்கு குரூப் 2 பற்றி சொல்லிவிட்டு இதுக்கு வரேன் அப்படின்னா, நம்ம இதில் குரூப் 2க்கான பிரத்யேக வகுப்புகள் மார்ச் 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் சேர்க்கறதுக்காக தான் இவ்வளோ நேரம் அந்த டீட்டெயிலாம் சொன்னேன்னா அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேர் குரூப் 2 டீட்டெயில் தெரியாமலே எங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் குரூப் 2 டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிவிட்டு அப்புறமேட்டு இந்த கோச்சிங் பற்றி சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு பயம் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டைப் நம்ம எழுத முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. நம்ம ப்ரிலிம்ஸில் என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே எலாபரேட் பண்ணி எழுதுனா அதான் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ 300 மார்க்குக்கு நீங்கள் ஒரு 160, 170லாம் அதில் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 10, அதாவது இப்போ 3 லட்சம் பேர் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 20,000 பேர் தான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அதாவது 1:10 ரேஷியோவில் அதுக்கு ஆள் எடுப்பாங்க. அதே மாதிரியே இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 1:2 ரேஷியோவில் ஆள் எடுப்பாங்க. 2 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் கண்டிப்பாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கு போயிடுவார் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ நீங்கள் மெயின்ஸ் நல்லா பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜாப் மேக்கர்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சொல்கிற ஓப்பன் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பாஸ் ஆகலை அப்படின்னா பணம் வாபஸ் தந்துடுறோம். 1 இயரில் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக பணம் வாபஸ் தந்துடுறோம். குரூப் 2க்கு மட்டும்தான் இந்த மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வருஷம் நம்ம பண்ணுற 2 கோச்சிங், ஒன்று குரூப் 2, இன்னொன்று பேங்கிங். ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே நாங்கள் கோர்ஸ் நடத்தணும் தான் எங்களுக்கு ஆசை. ஆனால் என்னென்னா பாஸ் பண்ணலைன்னா பணம் வாபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கனால உண்மையாக நடத்தணும்னு ஆசைப்பட்றோம். அதனால தான் வகுப்புக்கு 20 பேருக்கு மேலே நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். நீங்களே அதிகமாக பணம் கொடுத்து இல்லை நானே வந்து சேர்றேன்னு சொன்னால் கூட சேர்க்க மாட்டோம். 20 பேர் தான் ஒரு கிளாஸுக்கு. ஸோ பாஸ் ஆகலைன்னா பணம் கண்டிப்பாக வாபஸ். தமிழகத்தின் முதல் ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் செயல்முறை விளக்கத்துடன் கூடிய புதிய கல்வி. புத்தகங்களை விட அதிகமாக உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் ப்ரூவ் பண்ணி உங்களுடைய கண்டிப்பாக மார்க் வாங்க வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ நம்ம பூட்டு மாநகர் திண்டுக்கல்லில் மார்ச் 12 ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்ச் 1லேருந்து 10க்குள்ளே உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் புக் பண்ணி கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். எங்களுடைய ஃபோன் நம்பர் இப்போ காமிச்ச இந்த போஸ்டரில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்களுடைய சீட்டை புக் பண்ணிவிட்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த 20 பேர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அடுத்து சேர்க்க முடியலன்னா நீங்கள் பணம் செலவு பண்ணி வர்றது வேஸ்ட் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சீட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் கிளம்பி வாங்க. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை சேர்த்து அமைக்கிருங்க. இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்து தொடர்ந்து போலீஸ் எக்ஸாமுக்கும் ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி எக்ஸாமுக்கும் தொடர்ந்து வீடியோ அப்லோட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக நம்ம யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். டாட்டா.